ஹலோ கைஸ், வெல்கம் டு ட்ரிப்ளம் ஃபேஷன் சாரி வேர்ல்டு. இந்த கிளாஸில் வந்து மண்டலா ஆர்ட் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் இல்லையா, அது வந்து ஒரு தீமாக நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். சரிங்களா? நம்ம வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட்லேருந்தே ஒவ்வொரு ஸ்டெப்ஸையும் நம்ம சிம்பிளாக பென்லேயோ இல்லை வெறும் பேப்பர் ஷீட்லேயோ ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அது ஒரு தீமாக நம்ம ஃபார்ம் பண்ணுறது வந்து பேசிக். ஸோ அதையே ஃபாலோ பண்ணுங்கள். இதில் வந்து ஆல்ரெடி 3 கிளாஸஸ் நம்ம மண்டலா ஆர்ட்டில் ரஃப்பாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த எலமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு தீமாக இதை கன்வெர்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஞாபகமாக பண்ணுங்கள். இதெல்லாம் ஏன் பண்ணணும், இவ்வளோ பெருசாக நம்ம டைம் எடுத்து பண்ணணுமான்லாம் யோசிக்காதீங்க. இந்த அளவுக்கு நீங்கள் பண்ணும்போது தான் உங்களுக்கு நல்ல ப்ராக்டிஸ் கிடைக்கும். ப்ளவுஸில் இல்லை வேறு கிளாத்தில், சுடிதார்ஸில், அப்புறமா ஷர்ட்ஸ்லலாம் நீங்கள் போடும்போது உங்களுக்கு நல்ல கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் எந்த டிசைன்ஸ் வேணும்னாலும் கான்ஃபிடெண்ட்டாக பண்ண முடியும். ஸோ மறக்காமல் ஒவ்வொரு கிளாஸஸ்க்குமே அதை ஒரு தீமாக ஃபார்ம் பண்ணுற அந்த பழக்கத்தை வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதில் வந்து நான் ஒரு ஹியூமன் ஃபேஸ் தான் எடுத்திருக்கிறேன். மேல் அண்ட் ஃபீமேல் ஃபேஸ் எடுத்திருக்கிறேன். அதுக்கு ஹேருக்கும் அந்த க்ரீடு மாதிரி வருது இல்லையா, இதுக்கும் தான் நான் வந்து எலமெண்ட்ஸ் கொடுக்க போகிறேன். பண்ணுற ஒவ்வொரு ஒர்க்கையும் நீட்டாக பண்ணுங்கள். கிளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்லேயே கேட்டுக்கலாம். யூடியூப் பார்த்து நீங்கள் கற்றுக்குறீங்கன்னா உங்களுடைய டவுட்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணுவேன். கிளாஸ் ஜாயின் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு கிளாஸ் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். அண்ட் கிளாஸ் ஜாயின் பண்ணி படிக்கிறவங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் இருக்குது. ஸோ கிளாஸ் ஜாயின் பண்ணி படிக்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வீடியோ பார்த்து கற்றுக்கும்போது உங்களுக்கு வர டவுட்ஸ்லாம் ஃப்ரீயாக வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டு கிளியர் பண்ணிக்கும்போது அது வந்து இன்னொருத்தவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கும் இருக்கலாம் அதே டவுட்டு, அதை கேட்க முடியாமல் இருக்கலாம். நீங்கள் கேட்கும்போது அதை கேட்டு அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க இல்லையா? ஓகே. இந்த தீம் பொறுத்த மட்டும் நான் லாஸ்ட் கிளாஸ்லேயே நான் சொல்லியிருக்கிறேன். மண்டலா ஆர்ட்டை பொறுத்து நீங்கள் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கலாம், ஆனால் நிறையவே டைம் எடுக்கும். நம்ம வந்து ஒவ்வொரு எலமெண்ட்ஸையும் நம்ம இன்ச் பை இன்ச் நல்லா பார்த்து பண்ண வேண்டி இருக்கும். ஏனோ தானோன்னு போட்டோம்னா அந்தளவுக்கு நீட்னஸோ இல்லை கிளியரோ நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ ஒன்றுத்துக்கும் டைம் எடுத்து பண்ணுங்கள். ஏனோ தானோன்ட்டு கொஞ்சம் அப்படி ஃபாஸ்ட்டாக முடிக்கணுன்றதுக்காக பண்ணிட்டு போயிடாதீங்க. ஒவ்வொரு கிளாஸஸையும் இன்ட்ரெஸ்ட்டோடு பண்ணுங்கள். ஆரியும் நம்ம நம்ம சேனலில் எடுத்துகிட்ருக்குறோம். ஆரி கிளாஸஸும் போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் பேசிக் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் கிளாஸில் போயிட்டுருக்கோம். அதே மாதிரி தான் ஃபேப்ரிக் பெயிண்டிங்கும் பேசிக் கம்ப்ளீட் ஆகிட்டு அட்வான்ஸ் கிளாஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குற லிங்க்கை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் கிளாஸ் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி நம்ம ப்ராக்டிஸ் பண்ண அதே எலமெண்ட்ஸ் தான் வந்து நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணோம் இல்லையா? ஃபஸ்ட் கிளாஸில் ஒரு 30 எலமெண்ட்ஸ், அதுக்கப்புறமா ஒரு 30 எலமெண்ட்ஸ்னால் கிட்டத்தட்ட ஒரு 60 எலமெண்ட்ஸ் மேலே நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். இதெல்லாம் யூஸ் பண்ணாவே நம்மளால் ஒரு தீமில் நல்லா அதை ப்ரெசென்ட் பண்ண முடியும். நீங்களும் இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு தீமாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஹியூமனில் தான் பண்ணணும்னு இல்லை, பேர்ட்ஸில் பண்ணலாம், இல்லை பட்டர்ஃப்ளையில் பண்ணலாம், ஃப்ளவர்ஸில் பண்ணலாம். எதில் வேணும்னாலும் மண்டலா ஆர்ட்டை வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். பார்க்குறதுக்கு நீட்டாக நல்லாயிருக்கும். கலர்ஸ்லேயும் பண்ணலாம், பட் நம்ம வந்து பிளாக்கில் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிப்போம். சரிங்களா? தேவைப்படுற இடத்துல மட்டும் கலர்ஸில் பண்ணால் நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி மண்டலா ஆர்ட் வந்து ஒயிட் அண்டு பிளாக்கில் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போதைக்கு நம்ம பிளாக்கில் மட்டும் பண்ணுவோம். இந்த கிளாஸ் வந்து லாஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம பேப்பரில் பண்ணியிருப்போம் இல்லையா? அதாவது ஒரு ரூல் பேப்பரில் நான் பண்ண சொல்லியிருப்பேன். ஸோ இதில் வந்து நம்ம ஃபேப்ரிக்கில் தான் பண்ண போகிறோம். ஏன்னா ஒரு தீமாக வந்து இதை நம்ம ஃபார்ம் பண்ணும்போது ஃபேப்ரிக்கில் ப்ராப்பராக நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நான் எவ்வளோ பெரிய தீமாக நான் எடுத்துருக்கிறேன் பார்த்தீங்களா? கொஞ்சம் நீட்டாக
இதே மாதிரி எடுத்து பண்ணுங்கள். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு தீமையும் நம்ம வந்து ஷேப்ஸோ இல்லை எலமெண்ட்ஸோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது குட்டி குட்டியாக போடுறது அது வேறு விஷயம். ஒரு தீமாக நம்ம எடுத்து பண்ணும்போது நீட்டாக இப்போ நான் போட்டிருக்க ஃப்ரேம் வந்து 18 இன்ச் ஃப்ரேம். அந்த 18 இன்ச் ஃப்ரேமில் வந்து நான் போட்டிருக்கிறேன். ஸோ அதில் நல்ல பெருசாக A4 ஷீட் சைஸ்க்கு நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து அதை வந்து ட்ரேஸ் பண்ணி பண்ணிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. நீங்கள் ஒவ்வொரு கிளாஸஸையும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல கான்ஃபிடெண்ட்டாக எல்லா பெயிண்டிங்குமே பண்ணக்கூடிய அந்த கான்ஃபிடென்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். கிளாஸில் இருக்கிறவங்க இப்போவே நல்லாவே ப்ராக்டிஸ் ஆகிட்டுருக்கிறீங்க. மறக்காமல் ஒன்றையும் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள், இன்ட்ரெஸ்ட்டோடு பண்ணுங்கள். சரிங்களா? ஃபேஸ்லலாம் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பொறுமையாக பண்ணுங்கள். அந்த 000 ப்ரஷ் இருக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. மைன்யூட் ஒர்க்லாம் அதில் பண்ணுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். அடுத்தடுத்த கிளாஸில் வந்து இன்ச் பை இன்ச் ஹியூமன் ஃபேஸில் ஐஸ் எப்படி பண்ணுறது, லிப்ஸ் எப்படி பண்ணுறது, அதெல்லாம் கிளியராக டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ இப்போ வந்து சாம்பிள் அவுட்லைன் மட்டும் பார்த்துருக்குறோம். இதில் வர்றது மோஸ்ட்லி நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ண எலிமெண்ட்ஸ் தான். ஸோ பார்க்குறதுக்கு ஈஸியாக தெரியலாம். நான் அடிக்கடி சொல்கிறேன், பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பொறுமையாக பண்ணினா தான் நமக்கு வந்து அந்த ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்கும். வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க உங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கிளாஸ் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். உங்களாலையும் ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டு உங்களாலையும் வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கையில் நமக்குன்னு ஒரு கான்ஃபிடென்ட்டு கொடுக்கறது நம்ம கையில் இருக்கிற நம்மளுடைய கைத்தொழில் தான். ஸோ எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் நமக்கு கை கொடுக்குறதும் நம்மளுடைய அந்த ஸ்கில் தான். ஸோ எதுவாக இருக்கட்டும், பெயிண்டிங்காக இருக்கலாம், இல்லை ஸ்டிச்சிங்காக இருக்கலாம், ஆரி ஒர்க்காக இருக்கலாம், இது 3மே நீங்கள் கற்றுக்கிறதுக்கு நம்ம சேனல் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னும் வர வர ஸ்டிச்சிங்லாம் கூட எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் இதில் கற்றுப்போம். ஸோ உங்களுக்கு 3 in 1 மாதிரி நம்மளுடைய சேனல் ஹெல்ப் பண்ணும். இன்னும் நீங்கள் ஈஸியாக கற்றுக்கிறதுக்கு, உங்களுடைய டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணிக்கிறதுக்கு கண்டிப்பாக கிளாஸ் ஜாயின் பண்ணி கற்றுக்கோங்க. ஹேர்ஸ்லலாம் இந்த மாதிரி ரேண்டமாக மாற்றி மாற்றி கொஞ்சம் லைன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். முன்னாடி சொன்ன மாதிரி ஹியூமனில் தான் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் எதில் வேணாலும் பண்ணலாம். பேர்ட்ஸு, பட்டர்ஃப்ளை, ஃப்ளவர்ஸ்னு எதில் வேணாலும் பண்ணலாம். நான் இதில் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்றையும் கண்டிப்பாக ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுப்பேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கிளாஸ் ஜாயின் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இப்போவே ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குற லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் கிளாஸ் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.